இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. இப்போ வந்து 300 400 இல்லை எஸ்பெஷலி 600க்கு மேலெலாம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து டிகேஏ டயபெட்டிக் கீட்டோ அசிடோசின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் வந்து அவங்களுக்கு வந்துடும். மெயினாக வந்து அதிகமாக வந்து வாமிட்டிங் இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், யூரின் அதிகமாக போகும், யூரினில் வந்து எரிச்சலோட போகும். இந்த மாதிரி வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப மயக்கத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எமர்ஜென்சி கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாமே போய் உடனே டாக்டர் பார்த்து அவங்களோட சுகர் அளவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாப்புல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா அது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். அதை தாண்டி ரொம்ப நாளாவே அவங்களுக்கு வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல சுகர் இருக்கு, 25 வருஷத்துக்கு மேல சுகர் இருக்கு, சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து முக்கியமா பாதிக்கப்படக்கூடிய ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு. மெயினா கண்ணை பாதிக்கும், அதுக்கு பேரு டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிட்னியை பாதிக்கும், அதுக்கு வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், அதுக்கு பேர் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி நமக்கு ஹார்ட் பாதிக்கும், ஹார்ட் வந்து நமக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது இல்லாமல் எல்லா ஆர்கனும் மெயினாக பாதிக்கும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து நம்ம சுகர் அப்படிங்கும் பொழுது ரத்தத்தில் சுகரோட அளவை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராமல் கண்டிப்பாக தடுக்கலாம்.